காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமேன். இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட ஆமேன் பேசுகிற வார்த்தைகளை நீங்களும் நானும் கவனிப்போம், பார்ப்போம், அதன்படி ஆமேன் நடப்பதற்கு பிரயாசப்படுவோம். பிரியமானவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கர்த்தருக்குள் நல்லா இருப்பீர்கள் என்று நான் முழு நிச்சயத்தோடு நான் நம்புகிறேன். ஆமேன். என்னோட இந்த மெசேஜை பார்க்கிற அநேகர் ஆமேன் பாஸ்டர், எங்களுக்கு அது நல்ல பிரயோஜனமாக இருக்கிறது, நீங்கள் நல்ல விளக்கங்களை சொல்லுகிறீர்கள், அது எங்களுக்கு உண்மையாக ஆமேன் அது தட்டி எழுப்புகிறதை போல இருக்கிறது, எலியாவை போல அப்பமும் தண்ணீரையும் போல ஆமேன் குடித்து தட்டி எழுப்புகிறதை போல எங்களுக்கு நீங்க பேசுகிற வார்த்தைகள் எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்திற்கு அது பிரயோஜனமா இருக்கிறதோ இல்லையோ, எங்களுடைய சரீரத்திற்கு, எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுடைய வேலைகளுக்கு, எங்கள் மேல உள்ள நம்பிக்கைக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை உண்மையிலே அது பிரயோஜனமாய் இருக்கிறது என்று ஆமேன் அநேகர் எங்களிடத்திலே சொல்லுகிறார்கள். பிரியமானவர்கள், இதை பார்க்கிற ஆமேன் நீங்களும் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே அதை நான் பேசுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே ஆமீன் உங்களோடு பேசுவார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட ஆமீன் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பிரியமானவர்களே, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமீன் சொல்லுவாங்க, நான் எதுக்கு எங்க அம்மா வயித்துல பிறந்தேன், நான் எதுக்கு பாஸ்டர் ஆனேன், நான் எதுக்கு வக்கீலுக்கு படிச்சேன், நான் எதுக்கு ஆமீன் டாக்டருக்கு படிச்சேன், நான் எதுக்கு ஆமீன் பிரின்சிபாலுக்கு படிச்சேன், நான் எதுக்கு ஸ்போர்ட்ஸ் டீச்சரா படிச்சேன், நான் எதுக்கு வாத்தியாரா படிச்சேன், நான் எதுக்கு போலீஸுக்காக படித்தேன், எஸ்பிக்காக எதற்காக படித்தேன், எதுக்கு நான் டிராபிக் போலீஸாக படித்தேன், எதற்கு நான் கவர்மெண்ட் கண்டக்டராக அதற்காக நான் படித்தேன், எதற்காக டிஎன்பி ஆமீன் இபியில ஆமீன் வேலை கிடைக்கிறதுக்காக நான் படித்தேன், எதற்காக கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு ஆபீசர், விஓ, தாலுகா ஆபீசர் ஆமீன் கலெக்டருக்காக படித்தேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆமீன் நீ வேதனையோடு இருக்கிறாயா? ஆமன் வேதனையோடு இருக்கிறாய். என் படித்த படிப்புக்கு ஆமன் வேலை கிடைக்கவில்லை, எதற்காக நான் எதற்காக இதை படித்தேன், எதற்காக என் தாய் தகப்பன் இத்தனை ரூபாய் செலவு பண்ணி, இத்தனை லட்சங்கள் செலவு பண்ணி ஆமீன் கடனை வாங்கி ஆமீன் வீட்டு பத்திரத்தை எல்லாம் அடவு செய்து என் தாய் தகப்பன் என்னை படிக்க வைத்தார்கள் என்று சொல்லி ஆமீன் இன்றைக்கு நீ மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாயா? ஆமீன் பிரைவேட் வேலைக்கு போகும்போதெல்லாம் சோர்ந்து அழுது கொண்டே போய்கொண்டு இருக்கிறாயா? ஆமீன் வாசப்படியிலிருந்து நீ புறப்படும் பொழுது உன் தாயின் தகப்பனை பார்த்து அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு நீ போய்கொண்டு இருக்கிறாயா? இங்கே உன்னை பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமீன் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பிரியமானவர்களே, நான் இந்த 45 வயது ஆகிறது. ஆமே, நான் இந்த பாஸ்டர் பதவிக்கு வருவேன், இந்த பாஸ்டர் பட்டத்தை வாங்குவேன், இந்த பாஸ்டருடைய ஆமேன் மகத்துவமான கனமான ஊழியத்துக்கு வருவேன், ஆமேன் இந்த இயேசுவின் ஊழியம் தானியல் ஜெப வீடு சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆவேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, எனக்கு தெரியவே தெரியாது. அதே போல இன்றைக்கு படித்திருக்கிற உன்னுடைய நிலைமை பின்னாடி என்ன எப்படியாய் மாறும் என்று உனக்கு தெரியாது. ஆமே, நீ படித்து வேலை இல்லாமல் வெட்டியா ஆபீசராக வீட்டிலே அழுது கொண்டு இருக்கிற உன்னுடைய லைஃப், உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் என்று உனக்கே தெரியாது. ஆமே, நான் இந்த சென்னை மாநிலங்களுக்கு ஆமேன் இயேசுவின் ஊழியம் தானியல் ஜெப வீட்டுல நான் பாஸ்டர் ஆவேன் அப்படின்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது. பிரியமானவர்களே, உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு, உங்களை குறித்த ஒரு திட்டம் உண்டு, உன் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் உண்டு, நீ படித்த படிப்புக்கு ஒரு திட்டம் உண்டு. பிரியமானவனே திட்டம் உண்டு. 23 வயது ஆகிவிட்டது. ஆமேன், நான் டீச்சருக்கு படிச்சிருக்கிறேன், வக்கீலுக்கு படிச்சிருக்கிறேன், ஆமேன் கான்ட்ராக்ட் ஆவன்னு படிச்சிருக்கிறேன், கவர்மெண்ட் டிரைவர் வேலை கிடைக்குன்னு சொல்லி நான் படிச்சு காத்திருந்து ஆமேன் பல பணங்களை செலவு பண்ணி நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லுகிறாயா? ஆமேன், நம்பிக்கையை விடாதே என்று சொல்லுகிறார். இங்கே வேதம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். பலன் என்று சொன்னால் நம்முடைய கையிலுடைய ஆர்ம்ஸ் உடைய பலன் அல்ல, நம்முடைய
ஆமீன். சரீரத்தில் இருக்கிற தெம்பு பலனை குறித்து ஆண்டவர் சொல்லல. ஆமீன். பலம் பலன் ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஆமீன். பலன் அப்படின்னு என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலன் அல்ல. ஒரு பலன் அப்படின்னு சொன்னா அந்த பலனுடைய ஆமீன் காரியம் என்னென்று சொன்னால் ஒரு நன்மையை குறிக்கும். ஒரு நன்மையை குறிக்கும் பிரியமானவர்களே. ஆமீன். இந்த அர்த்தத்தில் அந்த வசனத்தை சொல்லுகிறார். ஆமீன். நீங்கள் நம்ம சரீரத்தில் இருக்கிற பலனை நீங்க நினைச்சிடாதீங்க, நம்பிடாதீங்க. இது ஒரு பலன் அப்படின்னா ஒரு பங்கு, ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, உன்னுடைய சொத்து. இப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஆமீன், 3 பிள்ளைகள் இருந்தா 3 பிள்ளைகளுக்கு சொத்தை பரிவிதமா சரியா ஆமீன் பங்கு வச்சு கொடுக்கணும். அதுதாங்க ஒரு நன்மை, ஒரு பலன். இவனுடைய சொத்து, இவனுடைய பங்கு என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போலதான் உனக்கு என்று ஒரு மிகுந்த பலன் உண்டு. கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு மிகுந்த பலன் உண்டே, மிகுந்த பலன் வருகிறது, மிகுந்த பலன் உனக்கு இருக்கிறது. எங்கே அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. எங்க சாதாரண பலன் இல்லைங்க, சாதாரண நன்மை இல்ல, கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் இல்ல, மிகுந்த பலன், மிகுந்த பலன், மிகுந்த பலன். அப்படின்னா நீ நினைக்காத, எண்ணி முடியாத ஒரு பெரிய நன்மைகளையும் பங்கையும் தேவன் உனக்காக வைத்திருக்க. உன் தைரியத்தை விட்டு விடாதே, உன் தைரியத்தை விட்டு விடாதே. எலியா கதை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சாரு. பைபிள்ல எலியான்னு ஒரு ஆமேன் மனிதர் தீர்க்கதரிசி இருக்கிறார். ஆமேன். அவனுடைய கதை முடிந்தது என்று சொல்லி ஆமேன் அவன் கெவிகளிலும் ஆமேன் மலைகளிலும் மரத்தின் கீழையும் ஆமேன் தரையிலும் படுத்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அவருக்கென்று மிகுந்த பங்கை தேவன் வைத்திருந்தார், மிகுந்த ஒரு பங்கை வைத்திருந்தார். அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். நான் மரித்து விடுவேன், நான் செத்து விடுவேன், போதும் கர்த்தாவே என்று சொன்னான். ஆனால் அவனுக்குள்ள மிகுந்த பலனை, மிகுந்த நன்மைகளை, மிகுந்த பங்குகளை, மிகுந்த ரட்சிப்புகளை, மிகுந்த தைரியத்தை, மிகுந்த சொத்துக்களை அவன் அறியாமல் இருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ அப்படிப்பட்ட மிகுந்த பலன் உனக்கு உண்டு, மிகுந்த பலன் உனக்கு உண்டு, மிகுந்த பலன் உனக்கு உண்டு. அது யாருக்கு தெரியாது? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் இந்த சென்னை மாநிலத்துல வருவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. கர்நாடகா மாநிலத்துல ஊழியம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கேரளாவில் ஊழியம் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. பல இடங்களிலே ஆமேன் ஊழியம் செய்வேன் என்று எனக்கு தெரியாது. இது எல்லாம் மறைந்திருக்கிற ரகசியம். உன்னை எப்போது உயர்த்த வேண்டும், உன்னை எப்போது கவர்மெண்ட் ஜாபுக்கு அனுப்ப வேண்டும், மிகுந்த பலன் உனக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். பின்வாங்காதே, விலகி போகாதே, மறந்து விடாதே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விடாதே. அன்பு மகனே, அன்பு மகனே, அன்பு மகனே, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எங்களுக்கு எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள் 13 ஆண்டு காலங்களாக ஆமே நடக்கக்கூடாதவைகள் எல்லாம் நடந்தது, நடக்க போகிறதும் நடந்தது, இனிமேல் உள்ளதும் நடந்தது. எல்லாம் இந்த 13 ஆண்டுகளிலே எங்களுக்கு என்னென்ன நடக்க வேண்டுமோ எல்லாம் நடந்து விட்டது. பிரியமானவர்களே, ஆனால் மிகுந்த பங்கை தேவன் தந்து கொண்டே இருக்கிறார், வாங்கிக் கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அவர் வைத்திருக்கிற பலன், அவர் வைத்திருக்கிற நன்மை உன் கண் கண்டதில்லை, உன் காது கேட்டதில்லை, உன்னுடைய 10 விரல்கள் அதை தொட்டதில்லை. வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. இங்கே தேவ சொல்லுகிறார், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. சிலவங்க சொல்றாங்க, படிச்சு ஆமன் ஏதோ ஒரு வேலை கிடைச்சு, ஏதோ ஒரு வேலை இல்ல, ஆமன் நீ விரும்புற வேலை தான். ஏதோ ஒருத்தங்க படிச்சு ஆமன் மூட்டையாவது தூக்கி பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்ல இல்ல, நீ படிச்சதுக்கான வேலை வருது, மிகுந்த பலன் உனக்கு வருகிறது.
அக்டோபர் மாசம் 23ஆம் தேதி நீ படிச்ச படிப்புக்கு உத்தியோகம், நீ எழுதின பரீட்சைக்கு ரிசல்ட், நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு பங்கு, ஆமென், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கவர்மெண்ட் வேலையில உனக்கு பங்கு, மிகுந்த பங்கு, இத்தனை உன்னை தேடி வருகிறது உன்னை தேடி. மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணு, 3 மாதம் வெயிட் பண்ணு. மிகுந்த பலன், மிகுந்த பலன், 3 மடங்கு பங்கு பலன் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவனே, ஆமென், நீ சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, ஆமென், விழுந்து போகாதே, மறைந்து போகாதே, ஒளிந்து கொள்ளாதே. தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மிகுந்த பலன், மிகுந்த பலன். பிரியமானவர்கள், எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், அப்போ திருநெல்வேலி மாவட்டம், இப்ப தென்காசி மாவட்டம், அம்பாசமுத்திரம் பக்கத்துல, பாவனாசம் பக்கத்துல கருத்தப்பிள்ளையூர் என்கிற ஒரு கிராமம். யாரும் மதிக்கப்படாதவன், யாரும் விரும்பப்படாதவன், யாராலும் பேசப்படாதவன், யாராலும் ஆமென் அல்பமாய் எண்ணப்பட்டவன். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பங்கு. என் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, டே பாலா, நீ எப்படி இருந்த, ஆமென், எப்பெல்லாம் நம்ம இருந்தோம், எங்கெல்லாம் போனோம், எல்லாம் செஞ்சோம், ஆனா இன்னைக்கு ஆமென் உன்னை மட்டும் ஆமென் ஏசப்பா ஊழியக்காரனா மாத்திட்டாருடா, நீ அதிர்ஷ்டசாலி, நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எங்கிருந்து வந்தது இந்த பங்கு? பரத்திலிருந்து வந்தது. என் தாத்தாவோ, என் பாட்டியோ, என் சித்தியோ, என் சித்தப்பாவோ, என் பங்காளியோ, அண்ணனோ, எங்க அம்மாவோ, ஆமென், எங்க அப்பாவோ, என் ஊருக்காரனோ, என் பங்காளியோ இந்த பங்கை தரல. இது மிகுந்த பங்கு, இது மிகுந்த பங்கு, இது மிகுந்த பங்கு. அதே போல உன்னையும் ஒரு மிகுந்த பங்கு தேடி வரும், தேடி வரும், தேடி வரும். வெயிட் பண்ணு. only 3 months. Only 3 months you waiting. You waiting. Blessing coming. Blessing உன்னை தேடி வருது. Blessing உன்னை தேடி வருது. You waiting. You waiting. You waiting. The only 3 months you waiting. மிகுந்த பங்கு, மிகுந்த பங்கு, மிகுந்த பங்கு வருது, வருது. மிகுந்த பங்கு வருது உனக்கு. கனமான ஊழியத்திற்கு, இந்த பங்குக்கு தேவன் எங்களை அழைத்தார். தேவன் எங்களை அழைத்தார். எங்கிருந்து வந்து இந்த பங்கு? பரலோகத்திலிருந்து வந்தது. என் கண் பார்க்கல, எங்க அம்மா கண்ணு பார்க்கல, எங்க அப்பா கண்ணு பார்க்கல, எங்க அண்ணன் கண்ணு பார்க்கல, என் தம்பி கண்ணு பார்க்கல, எங்க அக்கா தங்கச்சி கண்ணு பார்க்கல, நண்பர்களுடைய கண்ணு பார்க்கல. 17 வருடங்களுக்கு முன்பாக தேவன் மாத்திரம்தான் பார்த்தார். யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் அவமதித்தார்களோ, யாரெல்லாம் அற்பமாய் நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக இந்த விலை உயர்ந்த ஆமென் பங்கை தேவன் எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீ மூளையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற உனக்கும் ஒரு பங்கு தேடி வரப்போகிறது, ஒரு பங்கு தேடி வரப்போகிறது. அக்டோபர் 23ஆம் தேதி ஆமென் உனக்கு ஒரு பங்கு வரப்போகிறது, ஒரு பங்கு வரப்போகிறது. அது கவர்மெண்ட் வேலையா, அல்ல வெளிநாடு வேலையா, அல்ல இபி துறையா, அல்ல விவோ துறையா, அல்ல நீ வக்கீலா, டாக்டரா, இல்ல பிரின்சிபாலா, அல்ல டீச்சரா, அல்ல பிடி டீச்சரா, நீ எதிர்பார்த்திருக்கிற பங்கு உனக்கு வருகிறது. You catching the today. ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. Don't worry. சோர்ந்து போகாத. Don't worry. சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாத மகனே. இயேசு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள் என்னுடைய செய்தியில நீங்க பாப்பீங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்?
ஒரு நூல் அளவுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என் தலையிலுடைய ஒரு முடி அளவுக்கு தான் நான் உங்களிடத்துல என்னுடைய சாட்சிகளை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த பைபிள்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ, எத்தனை அதிகாரங்கள் இருக்கோ, அத்தனை சாட்சிகள் என்னிடத்திலே இருக்கிறது. அத்தனை வாக்குமூலங்கள் என்னோடு இருக்கிறது. அத்தனை பாடுகள் எங்களோடு இருக்கிறது. நாங்க நினைச்சா ஓடி இருக்கலாம், நாங்க நினைச்சா போயிருக்கலாம். ஆனா மிகுந்த பங்கு இருக்கு, மிகுந்த பங்கு இருக்கு. அதே போல உனக்கும் இருக்கு. நீ எவ்வளவுதான் அழுவு, நீ ஆளால கண்ணீர் வந்துகிட்டு தான் இருக்கும். நீ ஆளால மெலிஞ்சுக்கிட்டே தான் இருப்ப. நீ ஆளால பசியே இருக்காது. அழுதுகிட்டே இரு. ஆமேன், அழுதுகிட்டே இரு. ஆனா பங்கு வரும் பாரு. அப்போ 18 வருஷமா அழுதுகிட்டு இருக்க பத்தியா, படிச்சுட்டு வேலை இல்லைன்னு 18 வருஷமா அழுதுகிட்டு இருக்க பத்தியா, அந்த வேலை வரும்போது உனக்கு ஒரே நிமிஷத்துல அந்த 18 வருஷ கண்ணீர் அப்படி சந்தோஷமா மாறி உனக்கு பசியா இருக்கும், உனக்கு சந்தோஷமா இருக்கும், உன் சரீரம் பலனடையும், உன் முகத்துல ஒரு களை வரும். அப்போ தெரியும் நீ யாருன்னு, அப்போ தெரியும் உனக்கு எவ்வளவு பெரிய பங்க தேவன் வச்சிருந்தாருன்னு. அப்போ நீ சொல்ல பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க ஊழியத்துக்கு வரும்போது கேரளாவில் அங்கெல்லாம் வேலை பார்க்கும்போது சொல்லுவாங்க, டேய் பொடிப்பையில என் சர்வீஸ் தாண்டா உன் வயசு அப்படிம்பாங்க. என் சர்வீஸ் தான் உன் வயசு, உனக்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க மத்தியில இன்னைக்கு நான் சொல்லுவேன், என் அனுபவம் தான் உன் வயசு, என் அனுபவம் தான் உன் வயசு. நீ 60 வயசு 50 வயசுல நீ எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பியோ, அதே 15 வயசு 13 வருஷத்துல நான் டோட்டலா அனுபவப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கேட்டிருப்பீங்க, ஏய் கொடி பயல என்னுடைய வயசு தாண்டா உன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என் வயசு தாண்டா உன் சர்வீஸ் சொல்லி பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து நான் சொல்லுவேன், 60 வருஷம் வயசு, என் 13 வருஷம் அனுபவம். 55 வருஷம் சர்வீஸ் அனுபவம் என்னுடைய 15 வருஷ அனுபவத்துக்கு சமம். இன்னைக்கு உன்னை பார்த்து அப்படி சொல்றாங்களா? உன்னை பார்த்து சொல்றாங்களா? உன்னை பார்த்து சொல்றாங்களா? கவலைப்படாத, மிகுந்த பலன் உண்டு. ஒரு பலன் இல்லப்பா, 2 பலன் இல்லப்பா, 3 பலன் இல்லப்பா, 4 பலன் இல்ல அப்படின்னா பங்கு நன்மை குறித்து தேவன் சொல்லி கொண்டு இருக்கிறார். மிகுந்த பலன். உன் வீடு நிரம்பும், கடை நிரம்பும், உன்னுடைய ஆபீஸ் நிரம்பும், உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் நிரம்பும், உன்னுடைய சூட்கேஸ் நிரம்பும், உன் பீரோல் நிரம்பும், மணி பேட்ஸ் நிரம்பும். அப்படிப்பட்ட மிகுந்த பலனை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, அழுது கொண்டிருக்காதே, நம்பிக்கையோடு இரு, தைரியத்தோடு இரு, விசுவாசத்தோடு இரு அன்பு மகனே. இங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒருவனை குறித்து தேவன் சொல்லுகிறார். பிரியமானவனே, இங்கே இவன் ராஜாவாய் மாறுவான் என்று யாருக்கும் தெரியுமா? தெரியாது. பைபிள படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அவங்க தகப்பனுக்கும் தெரியாது, சாமுவேலுக்கும் தெரியாது. தீர்க்க தரிசி, கர்த்தருடைய தீர்க்க தரிசி சாமுவேலனுக்கும் தெரியாது. தாவீதை பெற்ற அப்பனுக்கும் தெரியாது, அவங்க அண்ணன் தம்பிக்கும் தெரியாது, அங்கு ஆட்சி செய்கிற சவுலுக்கும் தெரியாது. எவ்வளவு பங்கு யோசிச்சு பாத்தீங்களா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன?
நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நீ படித்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நீ வக்கீலாக படித்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? வக்கீலாக படித்து விட்டு ஒரு கேஸ் வரமடக்கு ஆபீஸ திறந்து வச்சுட்டு காலையில 9 மணிக்கு வந்துட்டு ராத்திரி 7 மணிக்கு போறேன், ஒரு கேஸ், ஒரு வாய்தான், ஒரு பேசண்டும், ஒரு மனிதனும் வரவே மறக்கிறான்னு சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிறிய, ஒரு முகாந்திரம் உண்டு. நீ ஆபீஸ திறந்து வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ டாக்டருக்காக படிச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. டீச்சராக படிச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. முகாந்திரம் இல்லாம இங்க தாவீது வரல. சாப்பாடு கொண்டு வந்தார், கேழ்வரகு கஞ்சி கொண்டு வந்தார், கேப்ப கூழ் கொண்டு வந்தார், அடை கொண்டு வந்தார், என்னதோ பயிர சுண்டல என்னத்தையோ கொண்டு வந்தார்னு வச்சுக்கிடுங்க. கொண்டு வந்தது பெருசு இல்ல. தாவீது அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாரு பாருங்க, அது தாங்க பெருசு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தை இன்னைக்கு உன்னை பலப்படுத்தும், அந்த வார்த்தை உன்னை தேற்றும், அந்த வார்த்தை இன்னைக்கு உன்னை உயிரடைச்சு. அவர் சொன்னாரு, நான் வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு. ஐயா, நான் கஞ்சி தான் கொண்டு வந்தேன், கூழ் தான் கொண்டு வந்தேன், கம்மங்கூழ் தான் கொண்டு வந்தேன், எங்க அப்பா கொடுத்த அத்திப்பழ அடைய தாயா கொண்டு வந்தேன், வடை முறுக்கு கேசரி பாயசம் தாயா கொண்டு வந்தேன். ஆனா அது முக்கியம் இல்லையா, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டியா? சொல்ல முடியுமா? நான் படிச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எங்க அப்பா என்ன படிக்க வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எங்க அம்மா படிக்க வச்சதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அன்பு பிரியமானவன், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர் தகப்பனை இழந்து தாய் தண்டலுக்கு வாங்கி தாயை அடமான வைத்து வீட்டு பத்திரத்தை அடமான வைத்து உன் தாய் கண்ணீரோடு உன்னை படிக்க வைத்தார், உன் தாய் உன்னை கண்ணீரோடு படிக்க வைத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மகனே, உன்னால் சொல்ல முடியுமா, நான் படித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, என் சொத்துக்களை அடமான வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, என் தாயினுடைய தாலியை வித்ததற்கு ஒரு ஒரு முகாந்திரம் உண்டு, என்னுடைய சொத்து பத்தை வித்து என் தாய் என்னை படிப்பதற்கு படிக்க வைப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று தாவீதை போல உன்னாலே சொல்ல முடியுமா? இங்க அவன் கொண்டு வந்த கஞ்சி கூழு அவன் சொல்லவே இல்லை. அவன் சொல்ற நல்லா கேளு, நல்லா கேளு. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று. இன்னைக்கு நீ படிச்சிருக்கனா முகாந்திரம் உண்டுப்பா. நீ படிச்சிருக்கனா ஒரு முகாந்திரம் உண்டு. நீ கடை வச்சிருக்கனா அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ வியாபாரம் பண்றனா அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ பிசினஸ் பண்றனா அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர் புலி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். புலி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். குழம்புல போடுற புலி, மிருகம் இல்ல. புளிய மரத்திலே காய்க்கிற புலி வியாபாரம் மொத்தமாக லோடேற்றி செய்து கொண்டிருக்கிற, அது உனக்கு பிசினஸே இல்லைன்னு வருத்தத்தோடு இருக்கிற புலி வியாபாரம், புளிய மரத்திலே காய்க்கிற புலி வியாபாரம் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிற உனக்கு வியாபாரமே இல்லை என்று சொல்லி ஒருவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு, ஐயோ புலி எல்லாம் வியாபாரம் இல்லையே, புலி எல்லாம் கெட்டு போகிறது, எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிடித்து அது அமுங்கி போகிறது என்று சொல்லி நீ இந்த வேளையில புலம்பிக் கொண்டிருக்கிறாய். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உன்னை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், உன் புலி வியாபாரம் செழிக்கும், உன் புலி வியாபாரம் பெருகும், உன் புலி வியாபாரம் பிசினஸ் அதிகரிக்கும் என்று தேவன் உன்னை பார்த்து உங்களை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யுங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அதிசயம் செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆண்டவரே அப்பா செய்தியை பார்க்கிற ஆண்டவரே, ஃபெயிலியரோட யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, தோற்று போய் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, கண்ணீரோடு யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, முடியவே முடியாது என்று யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இது ஆண்டவரே அப்பா நன்மையாக மாற பண்ணுவீராக. நன்மையாக மாற பண்ணும், நன்மையாக மாற பண்ணும், நன்மையாக மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேலை இல்லாத உனக்கு வேலை, புலி பிசினஸ்ல நஷ்டம் அடைந்த உனக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக நன்மையாக இருக்கும் என்று சொன்னால் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தாங்கவும் ஜெபிக்கவும் நீங்கள் மறக்க வேண்டாம். ஆமென். உங்களோடு நாங்கள் பேச வேண்டும், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆமென், இந்த திரையிலே காண்கிற போன் நம்பரில் நீங்கள் அழைக்கலாம். நாங்கள் உங்களோடு பேசுவோம், நீங்கள் எங்களோடு பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.